ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா யங்ஸ் மாடுலஸ் கால்குலேட் பண்ண போகிறோம் யூனிஃபார்ம் பெண்டிங் மெத்தடில் பின் அண்ட் மைக்ரோஸ்கோப் செட்டப் வச்சு. ஸோ டாபிக் எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னு சொல்லியிருக்கோம். யங்ஸ் மாடுலஸ் இதுதான் கால்குலேட் பண்ண போகிறோம். எந்த மெத்தடில்? யூனிஃபார்ம் பெண்டிங் மெத்தடில் என்னென்ன அப்பரேட்டஸ் யூஸ் பண்ண போகிறோம்? பின் அண்ட் மைக்ரோஸ்கோப் செட்டப்பில். ஸோ இந்த செட்டப் யூஸ் பண்ணிவிட்டு யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிற டேர்மை கால்குலேட் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்வேஸ் யூனிஃபார்ம் பெண்டிங் தான் அதை டைப்பில் பண்ண போகிறோம். ஏன் யூனிஃபார்ம் பெண்டிங் சொல்கிறேன்னா, நம்ம நான் யூனிஃபார்ம் பெண்டிங் அப்படிங்கிற மெத்தடும் இந்த டேர்மில் பார்ப்போம். ஸோ இப்போ இதுக்கான டெட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லணும், அதாவது எய்ம் அப்படின்னு சொன்னோன்னா, இங்கே நம்ம டெட்டர்மின் பண்ண போகிறது என்னது? யங்ஸ் மாடுலஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். எதோட யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிப்போம்னா, ஒரு பீமோட யங்ஸ் மாடுலஸ். ஸோ அந்த பீமை எதை கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்கேலை தான் பீமாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கேல் வந்து 1 மீட்டர் ஸ்கேல், அதுவும் ஒரு உடன் ஸ்கேல் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ 1 மீட்டர் ஸ்கேலை நம்மளுடைய பீமாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பீம் எப்படி பெண்ட் ஆகுது, அது எப்படி பெண்ட் ஆகுதோ அதை பொறுத்து யங்ஸ் மாடுலஸ் எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறதான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அப்பரேட்டஸ் ரெக்வயர்ஸ். ஸோ ரெக்வயர் அப்பரேட்டஸ் அப்படின்னு எடுத்தோன்னா, நமக்கு ஒரு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு என்ன வேணும்? முதல்ல ஒரு ரெக்டாங்குலர் பீம் வேணும். அப்போது ரெக்டாங்குலர் பீம்னா என்னது? நமக்கு ஒரு ஸ்கேல் வேணும். ஸோ ஸ்கேலுக்கு அப்புறம் என்ன வேணும் நமக்கு? ரெண்டாவதாக பார்த்தோன்னா, அந்த ஸ்கேலை பெண்ட் பண்ணுறதுக்காக 2 நைஃப் எட்ஜஸ் வேணும். அதாவது அந்த ஸ்கேலை ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு 2 நைஃப் எட்ஜஸ் வேணும். ஸோ இந்த 2 நைஃப் எட்ஜஸ் அண்ட் ஆல்வேஸ் அதை பெண்ட் பண்ணுறதுக்கு 2 வெயிட் ஹேங்கர்ஸ் வேணும். இந்த 2 வெயிட் ஹேங்கர்ஸும் எப்படி இருக்கும்னா, ஸ்லாட்டட் வெயிட் ஆட் ஆகிருக்கும். ஸோ 2 வெயிட்டும் 2 ஸ்லாட்டட் வெயிட்ஸ் கூட ஆட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக, அதாவது நம்மளோட திக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது அதோட பிரெத் கண்டுபிடிக்கிறதுக்கு வெர்னியர் காலிப்பர் யூஸ் பண்ணுறோம். ஒரு வெர்னியர் ஸ்கேல். ஸோ ஒரு வெர்னியர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஒரு பின் அண்ட் லாஸ்ட்டாக ஒரு ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான அப்பரேட்டஸாக எடுத்துருக்கோம். ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பின் அண்ட் மைக்ரோஸ்கோப் செட்டப் யூஸ் பண்ணி ஒரு பீமோட யங்ஸ் மாடுலஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். எந்த அப்ளை பண்ண போகிறோன்னா, எந்த வழியிலனா யூனிஃபார்ம் பெண்டிங்கில் அப்ளை பண்ண போகிறோம். எதனால் யூனிஃபார்ம் பெண்டிங் அப்படின்னு சொல்கிறோன்னா, 2 பக்கமும் நம்ம வந்து வெயிட் ஆட் பண்ணுவோம். அடுத்தது ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா, y = 3m mgal² divided by 2bd³ into s. ஸோ என்ன வச்சுருக்கோம்? y = 3mgal² divided by 2bd³ into s. இங்கே y அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய யங்ஸ் மாடுலஸ். m அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுற மாஸ், அதாவது ஸ்லாட்டட் வெயிட் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்லாட்டட் வெயிட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுற மாஸ். g அப்படின்னா கிராவிட்டி, அதாவது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ 9.8. a அப்படின்னா என்னதுன்னா, நம்ம 2 நைஃப் எட்ஜஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த 2 நைஃப் எட்ஜஸில் ஸ்கேல் வச்சதுக்கப்புறம் வெயிட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வெயிட் ஹேங்கருக்கும் ஒரு அந்த நைஃப் எட்ஜஸ்க்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்மளுடைய ஏவோட வேல்யூ. அண்ட் L². ஸோ இந்த எல் வேல்யூ என்னென்னா, 2 நைஃப் எட்ஜஸ்க்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் எல்லோட வேல்யூ. அண்ட் பி அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போகிற பிரெத், டி அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போகிற திக்னஸ், அண்ட் எஸ் அப்படிங்கிறது நம்ம போடுற டோட்டல் டேபிளேஷனோட வேல்யூ, தட் இஸ் எலிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எஸ்ஸோட மீனிங்கு. ஸோ எலிவேஷன் வேல்யூ தான் எஸ் அப்படிங்கிறது.
இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டேபிள் பார்க்க போகிறோம். So this is our table. So this first table is a calculation of thickness. ஸோ திக்னஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணிட்டு திக்னஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணும்போது சீரியல் நம்பர் எப்பவும் போல் போட்டுருவோம். அடுத்து பிச் ஸ்கேல் ரீடிங், அடுத்து மெயின் ஸ்கேல் ரீடிங். சிஹெச்எஸ்சி அப்படின்னா நம்மளோட மெயின் ஸ்கேல் ரீடிங்க்கு உள்ளே இருக்க இந்த ஹெச்எஸ்சி அதாவது ஹெட் ஸ்கேல் ரீடிங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 0 எரர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து ஆட் பண்ணுவோம், இல்லைனா சப்ராக்ட் பண்ணுவோம். அடுத்து இது வந்து கரெக்டட் வேல்யூ. ஸோ கரெக்டட் வேல்யூங்கிறதுனால லீஸ் கவுண்ட்டை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸ்க்ரூ காஜோட லீஸ் கவுண்ட் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா 0.01 அதாவது 0.001 சென்டிமீட்டராக இருக்கும், இல்லை 0.01 மில்லிமீட்டராக இருக்கும். அடுத்து சிஹெச்எஸ்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டோட்டல் ரீடிங் கண்டுபிடிப்போம். ஸோ டோட்டல் ரீடிங் அப்படின்னா பிச் ஸ்கேல் ரீடிங்கையும் நம்ம கண்டுபிடிச்ச ஹெட் ஸ்கேல் கரெக்டட் ரீடிங்கும் என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 டேர்ம்ஸில் கண்டுபிடிச்சி 5 or 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவோம்னா டோட்டல் டேர்மை ஆட் பண்ணி அத்தனையால் டிவைட் பண்ணிவிட்டு மீன் கேல்குலேட் பண்ணுவோம். அடுத்தது வந்து அந்த ஸ்கேலோட பிரெத்து கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிரெத்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, ஒரு வெர்னியர் காலிப்பர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வெர்னியர் காலிப்பர் யூஸ் பண்ணிவிட்டு பிரெத்தை கேல்குலேட் பண்ணுறதுக்குரிய டேபிள் தான் இது. ஸோ எப்போ போல் சீரியல் நம்பர், அடுத்து மெயின் ஸ்கேல் ரீடிங், அடுத்து வெர்னியர் ஸ்கேல் அதாவது இந்த நம்மளோட வெர்னியர் ஸ்கேலில் வந்துட்டு காலிப்பரில் வந்துட்டு மெயின் ஸ்கேல் இருக்கும். அந்த மெயின் ஸ்கேல் ரீடிங் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அடுத்ததுலலாம். அடுத்து விஎஸ்சி அப்படிங்கிறது வெர்னியர் ஸ்கேலோட ரீடிங், விஎஸ்ஆர் அப்படிங்கிறது வெர்னியர் ஸ்கேலோட கரெக்டட் வேல்யூ. அப்போது வெர்னியர் ஸ்கேலோட கரெக்டட் வேல்யூனா லீஸ் கவுண்ட்டை மல்டிப்ளை பண்ணுவோம். வெர்னியர் காலிப்பரோட லீஸ் கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 0.01 சென்டிமீட்டர் தான். லாஸ்ட்டாக என்ன டோட்டல் ரீடிங். அந்த டோட்டல் ரீடிங் என்ன பண்ண போகிறோம், எம்எஸ்ஆரையும் விஎஸ்ஆரையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் ரீடிங் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அடுத்தது இது நம்மளுடைய மெயின் டேபிள் ஃபார் அ மைக்ரோஸ்கோப் ரீடிங். ஸோ இது எதோட மெயின் டேபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், எலிவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான மெயின் டேபிள். ஸோ இந்த மெயின் டேபிள் என்ன பண்ண போகிறோன்னா 2 டேர்மாக ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ ஒன் இஸ் லோடிங் அண்ட் அனதர் ஒன் இஸ் அன்லோடிங். ஸோ லோடிங் அப்படிங்கும்போது ஸ்லாட்டட் வெயிட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேல்யூவை ஆட் பண்ணிகிட்டே போவோம், அதாவது ஒரு வெயிட்டை ஆட் பண்ணிகிட்டே போவோம். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அது. அதுக்கப்புறம் ஃபைனல் வந்ததுக்கப்புறம் ஒரு வேல்யூவை அன்லோட் பண்ணிகிட்டே போவோம், அதாவது ஒரு வெயிட்டாக எடுத்துகிட்டே போவோம். அப்போ அது அன்லோடிங் கண்டிஷனாக ஆகும். ஸோ சேம் மேனர் தான். ஸோ மைக்ரோஸ்கோப் ரீடிங் அப்படிங்கிறதுனால சீரியல் நம்பர் போட்டோம், எவ்வளோ லோடு ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து மெயின் ஸ்கேலில் என்ன ரீடிங் வருது, வெர்னியர் ஸ்கேலில் என்ன ரீடிங் வருது அப்படிங்கிறது. அடுத்தது வந்துட்டு என்னென்னா லோடிங் கண்டிஷனில் வெர்னியர் ஸ்கேலோட ரீடிங் பார்க்குறோம். ஸோ கரெக்டட் வேல்யூ தட் இஸ் மல்டிப்ளையிங் பை த டேர்ம் ஆஃப் லீஸ் கவுண்ட். அண்ட் டோட்டல் ரீடிங் நமக்கு தெரியும், எம்எஸ்ஆரையும் அதாவது மெயின் ஸ்கேல் ரீடிங்கும் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கும் ஆட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் ரீடிங் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ அடுத்து அன்லோடிங் கண்டிஷனில் சேம் டேபிள் அப்படியே வரும். ஸோ எம்எஸ்ஆர் அப்படிங்கிறது மெயின் ஸ்கேல், விஎஸ்சி வெர்னியர் ஸ்கேல் கேல்குலேஷன். ஸோ விஎஸ்ஆர் அப்படிங்கிறது வெர்னியர் ஸ்கேல் ரீடிங், அந்த வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் என்ன பண்ணுறோம், லீஸ் கவுண்டோட மல்டிப்ளை பண்ணுறோம், பண்ணிவிட்டு டோட்டல் ரீடிங் கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ டோட்டல் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு எம்எஸ்ஆர் ப்ளஸ் விஎஸ்ஆர், தட் இஸ் மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் இஸ் நோன் அஸ் total reading. And the final one is இந்த total reading ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி மீன் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்ச போலே லைக்கஸ் நம்மக்கிட்ட மொத்தம் 5 வெயிட்ஸ் இருக்கும். அப்போ 250 கிராம் இருக்கும். அந்த 250 கிராமையும் ஒவ்வொரு சைடும் ஆட் பண்ணதுக்கப்புறம் 5 கேல்குலேஷன்ஸ் போட்டிருப்போம். அப்போ ஷிஃப்ட் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இங்கே 5 ரீடிங்ஸ் இருக்கும். ஷிஃப்ட்டில் 1 and 3 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி இங்கே ஒரு வேல்யூ, அடுத்து 2 and 4 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி இங்கே ஒரு வேல்யூ, 3 and 5 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி இங்கே ஒரு வேல்யூ. அப்போ டோட்டலாக 3 ரீடிங்ஸ் இருக்கும். 3ஐயும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணி மீன் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இந்த மீனை தான் என்ன சொல்லுவோம், எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலிவேஷன் தான் எஸ். ஸோ இதை தான் என்ன பண்ணுவோம், நம்மளோட டேப்லேஷனில் இருந்து எடுத்து கேல்குலேஷன் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம். லீஸ் கவுண்ட்னு ஒன்று சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த லீஸ் கவுண்ட் அப்படின்னா மீனிங் என்னென்னா, ஒரு எம்எஸ்ஆரோட வேல்யூவை டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன் இந்த வெர்னியர் ஸ்கேலோட வேல்யூவால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவைட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கிறது தான் லீஸ் கவுண்ட் வேல்யூ. ஸோ ஒரு வெர்னியர் அதாவது ஒரு எம்எஸ்ஆரோட வேல்யூ வந்துட்டு 0.05 இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் பார்த்தோன்னா 50 இருக்கும். ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா 0.01 சென்டிமீட்டர் அப்படிங்கிற லெவலுக்கு 0.001 சென்டிமீட்டர் அப்படிங்கிற லெவலுக்கு நமக்கு கிடச்சிருக்கும். புரியுதா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஹவு டு மேனேஜ் த apparatus, அதாவது ஹவு டு ஹேண்டில் த apparatus பை த how to handle the apparatus by the calculations of Young's modulus அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
கவனிங்கம்மா, இதுதான் நம்மளுடைய டோட்டல் அப்பேரட்டஸ் செட்டப். ஸோ இந்த அப்பேரட்டஸ் ஃபுல்லாஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வச்சு தான் யூனிஃபார்ம் பெண்டிங்கும் நான் யூனிஃபார்ம் பெண்டிங்கும் கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ யூனிஃபார்ம் பெண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் யூனிஃபார்ம் பெண்டிங் கேல்குலேட் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், யூனிஃபார்ம் பெண்டிங்க்கு அப்பேரட்டஸ் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அப்பேரட்டஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸ்க்ரூ கேஜ், இதோட நேம் தான் ஸ்க்ரூ காஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட நேம் தான் வெர்னியர் காலிப்பர். அடுத்து இதுதான் ஸ்லாட்டட் வெயிட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் வெயிட்ஸ் டோட்டலாக இருக்கும். கொஞ்சம் ஹேங் ஆகுறதுனால நமக்கு, அதாவது ஹேங் போட்டிருக்கிறதுனால, ஹேங் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே 2 போட்டிருக்கோம், அங்கே 2 இருக்கும் அந்த சைடில். ஸோ இதுதான் நம்மளுடைய நைஃப் எட்ஜ். இது தாங்கியிருக்கு இல்லையா, ஸ்கேலை வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டோட்டல் செட்டப் பேர் தான் நைஃப் எட்ஜ். அடுத்து இது பேர் தான் பீம். ஸோ இது ஒன் ஆஃப் த ஸ்கேல் சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்கேல் பேர் தான் பீம். இதுக்கு பேர் தான் வெயிட் ஹேங்கர். அண்ட் இதுதான் நம்மளுடைய பின். இந்த பின்னை வச்சு தான் எப்படி எலிவேட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். அடுத்து இது இன்னொரு ஸ்லாட்டட் வெயிட் அண்ட் இது இன்னொரு வெயிட் ஹேங்கர். அண்ட் மெயின் அப்பேரட்டஸ் எதை வச்சு ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னா, இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் வச்சு தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அது ஏன் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோன்னா, வச்ச இடத்துல வந்து நம்மளால் ட்ராவல் பண்ணி, அதாவது இந்த பக்கம் வேணும் அப்படின்னா இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணலாம், இந்த பக்கம் வேணும்னா இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்வேஸ் மேலேயும் கீழேயும் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த மைக்ரோஸ்கோப்பில் இதான் டெலஸ்கோப்பாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா. ஸோ மைக்ரோஸ்கோப் வந்து டோட்டலாக நம்ம கிடச்சிச்சு. ஸோ இந்த மைக்ரோஸ்கோப்பில் மொத்தம் எத்தனை ரீடிங்ஸ் இருக்கும் அப்படின்னா, 2 ஸ்கேல் இருக்கும். ஒன்று வெர்டிக்கல் ஸ்கேல், இன்னொன்று ஹரிசாண்டல் ஸ்கேல். வெர்டிக்கல் ஸ்கேல் வச்சு தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஹரிசாண்டல் ஸ்கேல் வச்சு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீ படிக்க போகிற அதர் கிளாஸஸ் லைக்கர்ஸ் நீ செகண்ட் இயர்ஸ் போன அப்படின்னா அங்கே நியூட்டன் ரிங்ஸ், அப்புறம் ஏர்வேஜ், இந்த செட்டப்ஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா இந்த வெர்டிக்கல் ஸ்கேலை யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் இதில் ஃப்ரிஞ்சஸ் மூவிங் வந்து லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட் டு லெஃப்ட் அப்படி தான் இருக்கும். இங்கே பார்க்க போகிறது ஜஸ்ட்டு அப் அண்ட் டவுன் கண்டிஷனில் பார்க்கறதுனால வெர்டிக்கல் ஸ்கேலை யூஸ் பண்ண போகிறோம். இந்த வெர்டிக்கல் ஸ்கேல் அப்படியே பாருங்கள், இதில் டோட்டலாக 2 ஸ்கேல் இருக்கும். ஸோ இது வெர்னியர் ஸ்கேல் தெரியுது இல்லையா, இதில் டோட்டல் கவுண்டிங்கில் ஒரு 50 லைன்ஸ் இருக்கும். இது மெயின் ஸ்கேல். ஸோ இந்த டிவிஷன்ஸ் வந்து 10-10ஆக டிவைட் ஆகிருக்கும். அதாவது 10 to 1 cm 11 அந்த மாதிரி சொல்லுவோம், அந்த மாதிரி 10-10ஆக டிவைட் ஆகிருக்கும். இது வந்துட்டு 50 லைன்ஸ் இருக்கும். ஸோ இது 2 வச்சு தான் கேல்குலேட் பண்ணுவோம். இப்போது இந்த ஆக்சுவலாக நம்மளோட ஃபோனில் பின்னோட பார்ட் அவ்வளோவா தெரியாது, பிகாஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், லைட்டிங்னா தெரியும். இந்த பின்னை இந்த லென்ஸ் வழியாக என்ன பண்ணுவோன்னா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு, இந்த லென்ஸ் வழியாக ஃபோக்கஸ் பண்ணி பின்னோட டிப்பை கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்துட்டு அப்போதைக்கு என்ன பண்ணுவோன்னா கரெக்டாக ஒரு வெயிட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இந்த 50 கிராம் ஆஃப் வெயிட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்போம். அப்போது நம்மளோட ஸ்கேல் எப்படி எலிவேட் ஆகிருக்கு, அதாவது பெண்ட் ஆகிருக்கு. ஒரு வானவில் பெண்டானால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எப்படி பெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக இந்த பிளேஸில் வச்சு நம்மளோட பின்னை ஃபோக்கஸ் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணுவோம், எனக்கு இங்கே என்ன ரீடிங்ஸ் எடுத்துருக்கோமோ அந்த வேல்யூவை கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இதில் இந்த 0க்கு நேராக, ஸோ இது 0 தெரியுதா, ஸோ இந்த 0க்கு நேராக எவ்வளோ வேல்யூ, அதாவது ஸ்டார்டிங் தான் 0. ஸோ இந்த 0க்கு நேராக எவ்வளோ வேல்யூ இருக்கோ இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங்கில், அதுதான் மெயின் ஸ்கேல் ரீடிங் அப்படி சொல்லுவோம். அடுத்து இந்த 50 லைன்ஸில் எந்த ஒரு லைன் மெயின் ஸ்கேலோட கோயின்சைடாக இருக்கோ அதுதான் VSC, அதாவது வெர்னியர் கரெக்ஷன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்ஸ் வெயிட்ஸை செகண்ட் வெயிட்டை ஆட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் வெயிட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ 100 கிராமாக இருக்குது, அதாவது W + 50 கிராம் 100 கிராமாக இருக்குது. அடுத்து 150, அடுத்து 200, அடுத்து 250 போட்டதுக்கப்புறம் எவ்வளோ எலிவேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு லோடாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணிடுவோம். ஸோ 250 போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லோடாக வெளியில் எடுத்து வச்சுட்டு எப்படி எலிவேஷன் ஆகிருக்கு 2 பக்கம்ங்கிறத பார்த்துருவோம். இதுதான் நம்மளுடைய யூனிஃபார்ம் பெண்டிங் பின் அண்ட் மைக்ரோஸ்கோப் செட்டப். எதுக்காக யூனிஃபார்ம் பெண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கோன்னா, நல்லா கவனிங்க, இந்த பக்கமும் கரெக்டான லெவலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லோடை அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம கேல்குலேஷன் போடும்போது ஃபார்முலாவில் A அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுத்தோமா. இன்னொரு விஷயம், அந்த A வந்து என்னென்னா இங்கே தொங்குற இந்த வெயிட்டுக்கும் இந்த நைஃப் எட்ஜுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ். அடுத்து இந்த ஸ்கேலை எப்படி ப்ளேஸ் பண்ணுவோம்னா, எப்போவுமே 2 நைஃப் எட்ஜையும் வச்சுட்டு ஒரு நைஃப் எட்ஜில் 10 சென்டிமீட்டர்லையும் அதோட அதர் நைஃப் எட்ஜில் கரெக்டாக 90 சென்டிமீட்டர் இருக்க மாதிரியும் ப்ளேஸ் பண்ணிடுவோம். அடுத்து பின்னை எங்கே ப்ளேஸ் பண்ணுவோம்னா 50 சென்டிமீட்டர் கிட்ட ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக 50 சென்டிமீட்டருக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிடுவோம். அடுத்து வெயிட் ஹேங்கரை 2ஆக இதை டிவைட் பண்ணிவிட்டு ஸோ 5 சென்டிமீட்டரில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுவோம். அப்போது நமக்கு ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும், இங்கே 5 இங்கே 10 இருக்குன்னா 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா 5. ஸோ 5 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு த A வேல்யூ. ஓகேவா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? இவ்வளோ தான் நம்மளுடைய இந்த செட்டப்.